ஜூலை 11, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இன்று உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்யப்போகும் ஒரு சிறிய அற்புதம் நாளை பெரிய ஆசீர்வாதத்தின் கதவை திறக்கும். The small miracle God performs in your life today will open the door to a greater blessing tomorrow. எரேமியா 32 அதிகாரம் 27 ஜெரேமியா சாப்டர் 32 verse 27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றொன்றோ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக சிறியதுதான். மனிதர்களால் முடியாதது என்று சொல்லப்படும் இடத்தில்தான் தேவன் தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். கானா ஊரின் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். 5 அப்பங்களாலும் 2 மீன்களாலும் ஆயிரக்கணக்கான மக்களை திருப்திப்படுத்தினார். இறந்து போன லாசருவை கல்லறையிலிருந்து உயிரோடே வெளியே அழைத்தார். அதேபோல் இன்று உங்கள் வாழ்க்கையிலும் மனிதர்களால் முடியாது என்று தோன்றும் காரியத்தை தேவன் செய்து முடிக்க வல்லவர். உங்கள் விசுவாசத்தை இழக்காதீர்கள். கர்த்தருக்கு அரிதான காரியம் ஒன்றுமில்லை. I am the Lord, the God of all mankind. Is anything too hard for me? பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, அரிதான காரியம் ஒன்றுமில்லாத சர்வமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் முடியாதது என்று தோன்றும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உமது வல்லமையை வெளிப்படுத்தும். பயத்திற்கு பதிலாக விசுவாசத்தையும், சோர்விற்கு பதிலாக புதிய நம்பிக்கையும் அளித்தருளும். நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை உமது வல்லமையால் பூரண சுகமாக்கும். மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறவர்களுக்கு விரைவான குணமடைதலை அருளும். அவர்களின் குடும்பங்களுக்கு உமது ஆறுதலையும் சமாதானத்தையும் அளித்தருளும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருநாளை கொண்டாடுகிறவர்களை மிகுதியாக ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் மற்றும் வளமை பெருகச் செய்யும். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் உமது அற்புதங்களை வெளிப்படுத்த நாமம் மகிமைப்படும்படி செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.